இப்போ நான் வந்து இன்றைக்கி பூத்திருக்க இந்த வந்து குண்டு மல்லி இது பாருங்கள், இது பொறிக்க வந்திருக்கேன். எவ்வளோ பெருசு பாருங்கள் ஒரு பூவு. இது மாதிரி நிறைய பூவு இந்த மாதிரி அடுக்கு மல்லி குண்டு மல்லின்னு சொல்லுவாங்க. வாசமாக இருக்கும் இந்த இடத்துல. இது எத்தனை அடுக்குன்னு மட்டும் பாருங்கள். ஒரு மரத்தில் எவ்வளோ பூன்னு பாருங்கள். இது வந்து ஒரு சைடில் இருக்குது, இது மாதிரி அந்த சைடு ஃபுல்லாகவே பூ தான். அத்தனை பூ இருக்கும். ஏன்னா இந்த பூவெல்லாம் இன்றைக்கி நான் பறிக்க போகிறேன். அடுத்து வந்து இருவாச்சி மல்லி பறிக்க போகிறேன். இருவாச்சி மல்லி வந்து தனியாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த குண்டு மல்லி வந்து இதோட வாசம் தனி, அந்த இருவாச்சி மல்லி இந்த மல்லிகைப்பூவோட வாசத்தை வச்சு அது எந்தெந்த மல்லிகைப்பூன்னு கண்டுபிடிக்கலாம். அப்படி ஒரு டிஃப்ரெண்ட் வாசமாக இருக்கும். இது எல்லாமே பறித்து அப்படியே நாங்கள் ஒரு பவுலில் போட்டு வச்சுருவோம். அவ்வளோ ஒரு வாசமும் அந்த மல்லிகைப்பூவோட வாசமே வந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும். ஸோ இது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி பறித்த மல்லி இது மாதிரி இன்னும் நிறையா இருக்குது, இன்னும் பொறிக்கணும். நான் நிறைய வீடியோஸும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் ஃபுல்லாக இந்த செடி வச்சுருக்கோம். அது பேர் என்ன, கொடி மாதிரி பறவும்.